ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதா? ஓகேங்களா? இது எல்லாருக்குமே ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அது இல்லாமல் இன்றைக்கி ரேஞ்சுக்கு நம்மளால் உண்மைக்குமே ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில், நீங்கள் எஃபெக்ட் போட ரெடியாக இருக்கீங்க. தென் நீங்கள் டைம் கொடுத்து நீங்கள் எந்த ஒர்க்கு செஞ்சாலுமே கூட அந்த ஒர்க்கு ப்ரொஃபஷ்னலாக செய்ய ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியும். ஹவு டு ஏர்ன் இன் ஆன்லைன், இதுதான் நம்மளுடைய கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? அது ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு பேக் எண்டில் என்ன தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கம்பல்சரி ஒரு வெப்சைட் நமக்குன்னு தேவைப்படும். ஓகேங்களா? ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு கம்பல்சரி பேக் எண்டில் நமக்குன்னு ஒரு வெப்சைட் தேவைப்படுது. ஸோ அந்த வெப்சைட்டு பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஹோஸ்டிங் அண்டு ஒரு டொமைன். ஓகேங்களா? இது கம்பல்சரி தேவைப்படும். இது நான் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த எப்படி சொல்கிறது, இது எந்த ஒரு ப்ரொமோட்டும் கிடையாது. தென் இதில் எப்படி சொல்கிறது, இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தண்டு ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேங்களா? நிறைய பேருக்கு நம்ம ஏன் இந்த பிளான் எடுக்கிறோம், எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்றது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அது இல்லாமல் இதில் நம்மளால் ஏர்னும் பண்ணிக்க முடியும் ஆன்லைன்லேருந்தே. அதாவது நீங்கள் உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்க ஒன் டைம் பர்ச்சேசிங் பண்ணி உங்கள் ரெஃபரல் மூலிமா வராங்க அப்படின்னும் போது $7 வரைக்கும் ஃபார் யூசர்ஸ்க்கு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, அது இல்லாமல் ஒரு பிகினராக ஃபஸ்ட் டைம், ஓகேங்களா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஏர்ன் பண்ணணும், கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், தென் பேக்லிங் சர்வீஸ், இந்த போல் மோர் தென் எனி சர்வீஸ்க்கே நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிவிட்டேன் அந்த டாபிக் மட்டும். தென் இப்போ பெஸ்ட்டு ஹோஸ்டிங் சர்வீஸ் அண்டு நமக்கு பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர மாதிரி ஒரு ஹோஸ்டிங் கம்பெனியோடைய சர்வீஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க எல்லாருக்கும் ஒரே பதில், என்னோடய சஜஷன் ஹோஸ்டிங்கர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. டாப் 5ல் இந்தியாவில் எந்த கம்பெனி ஹோஸ்டிங் கம்பெனியில் பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் கூகுளிலே ரிசர்ச் பண்ணால் கூட இந்த ஹோஸ்டிங்கிற இந்த கம்பெனி உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்துடும். ஓகேங்களா? தென் நண்பா, இந்த வீடியோ மோட்டிவ் என்ன பார்த்தீங்களா, ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியுமா பண்ண முடியாதா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது பண்ண முடியும். ரெண்டாவது கொஸ்டின், ஓகேங்களா, அதுக்கான ப்ரூஃப் நம்ம டே டு டேட்டில் பார்க்க போகிறோம். தென் பிளாகர் சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஏன் நம்ம ஹோஸ்டிங்கிற மொதல் வீடியோ நம்ம எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஏன்னா அட்வான்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணுறாச்சுன்னா எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு ஹோஸ்டிங் அண்டு டொமைன் வாங்குறதா இருக்கும். அதுக்காக இது நம்ம ஸ்டார்டிங்கே சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிரும். சரிங்களா? அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். தென் வரப்போகிற நாட்களில் இதே வீடியோஸ் கூட உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக டெப்த்தாக புரிய வைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வெப் ஹோஸ்டிங்கு தான். ஓகேங்களா? தென் நீங்கள் ஓகே, நம்ம தேவையான இன்ஃபர்மேஷன் எதுவும் வேண்டாம், டேட்டா டாப்பிக்குள்ளே வந்துடலாம். ஓகேங்களா? இப்போது ஹோஸ்டிங் என்னான்னு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். ஹோஸ்டிங்கு .inக்கு போங்க, .comக்கு வேண்டாம். .inக்குள்ளே போயிடுங்க. .inக்குள்ளே போயிட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு பேஜஸில் லாகின் பண்ணலை. ஓகேங்களா? தென் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு மேலே நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே மோர் தென் மொபைலில் நம்மளால் பிளாகர் சைட் ரன் பண்ண முடியுமா, வேர்ட்பிரஸ் சைட் ரன் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறவங்க எல்லாருக்கும் பண்ண முடியுன்றதான் என்னுடைய பதில். சரிங்களா? சரி, இப்போது நம்ம ஒரு ஹோஸ்டிங்கர் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணும் அப்படின்றதுலாம் ஒரு பக்கம் விடுங்க. நான் இதை பர்டிகுலராக ஹோஸ்டிங்கை நான் சஜஷன் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது இதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஹோஸ்டிங் பேஜை லாகின் பண்ணாலே உங்களுக்கு எடுத்தோடனே ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 77% ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்ற மாரி ஃபார் மந்த்துக்கு 129. ஓகேங்களா? அந்த பேக்கேஜில் போட்டிருக்காங்க. அதனுடைய டீட்டெயில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே கீழே பார்த்துக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ₹69 ஃபார் மந்த்துக்கு இருக்குது, ₹129, தென் ₹249. ஓகேங்களா? நமக்கு 3 விதமான பேக்கேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்த. சரிங்களா? தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். தென் அது போக பக்கத்தில் க்ளோடு, அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் லெவல், அதெல்லாம் ஒரு பிகினருக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? தென் அதாவது நாம் ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு மினிமமாக ₹15,000 நான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ₹15,000ன்றது ஒரு ஹோஸ்டிங், ஒரு 1 இயருக்கான டொமைன்ஸ் ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் நம்ம போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணி தென் ஃபுல் சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் ₹15,000. இல்லை ப்ரோ, என்னால் அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் பே பண்ண முடியாது, எனக்கு பட்ஜெட்டுக்குள்ளே எனக்கு உங்களால் சர்வீஸ் கொடுக்க முடியும்னா ஷூர் நண்பா, மினிமமாக 7,000லேருந்து என்னால் ஒரு வெப்சைட்டு பில்டு பண்ணி கையில் கொடுக்க முடியும், டேக் டவுன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸ். சரிங்களா? சரி,
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்டிங்கில் வந்து இதில் ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்குது இல்லையா. ஒரு பிகினராக இருந்து நம்ம வந்து இதில் எந்த பிளான் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது பட்ஜெட் தான் இதுலையுமே 5000த்துக்குள்ளே, எப்படி வெறும் 5000த்துக்குள்ளே எனக்கு செலவு பண்ணணும் அந்த அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார் மந்த்துக்கு ரூ. 129 இருக்கு இல்லையா, அந்த பிளான் எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ, நான் ஃபஸ்ட்டு டைம் உள்ளே வரப்போகிறேன், என்கிட்ட காசே சுத்தமாக கிடையாது, எனக்கு வந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா கூட ஃபார் மந்த்துக்கு பாருங்கள் ரூ. 69 இந்த பேக்கேஜ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். பட் ஆனால் ட்விஸ்ட் இருக்குது, நம்ம அது வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இப்போது ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார் மந்த்துக்கு ரூ. 29 இருக்கலாம், சாரி ரூ. 129 இருக்கலாம், இந்த பேக்கேஜ் பார்த்துக்கலாம். இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். இதே பிளான் தான் நானுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா. சரி, இதில் மஸ்ட்டு பாப்புலர்னு போட்டு இங்கே ப்ரீமியம் இருக்கா. இதில் முக்கியமாக நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், ஏன் நான் இந்த பிளான் சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா வாங்க. ஆக்சுவலி நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணி மற்ற ஹோஸ்டிங் உங்களோட இதுவுமே நீங்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து இதை வந்து மற்றது கூட வந்து எதுவும் நான் கம்பேர் பண்ண விரும்பலை, ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி இது பேக்ஹேண்டில் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு தான் நம்ம டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஹோஸ்டிங்கில் நல்லா பார்த்துங்க, பாப்புலரில் தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். தென் ப்ரீமியம், ஓகேங்களா, ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் இது, சரிங்களா. இதில் ஃபார் மந்த்துக்கு ரூ. 129 நம்ம பே பண்ணுறோம், ஓகேங்களா. இதை வந்து நம்ம செக் அவுட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதை நம்ம பர்ச்சேசிங் பண்ணிக்க முடியும். நம்ம அது கொடுக்கறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இதில் பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்து கிடச்சிரும், ஓகேங்களா. தென் இதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், ரூ. 129 ஃபார் மந்த்துக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ஓகேங்களா. இந்த ரூ. 129 நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஒர்த்தா உண்மைக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஷூர் நண்பா, 100% இது ஒர்த்து தான், ஓகேங்களா. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் கீழே பாருங்கள் 100 வெப்சைட்டுன்னு போட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த தெரியுதா, ஆனால் இது வேறு ஒன்று, ஓகேங்களா. ஃபோன் வியூவில் இருக்கிறதால இது அடிக்கடிக்கு பேஜ் ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்குது, சரிங்களா. இப்போது இந்த இடத்த பாருங்கள் 100 வெப்சைட் இருக்கா, இதுனா 100 வெப்சைடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா, ஒரு ஹோஸ்டிங், அதாவது பர்டிகுலராக அந்த ஹோஸ்டிங்கில் வந்து அது ஒரு பெனிஃபிட்ஸ்னே சொல்லலாம், ஓகேங்களா. 100 வெப்சைட் வந்து நம்மளால் ஹோஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், த மினிமம் அமௌண்ட் ஆஃப் வெப்சைட் அலோடு ஃபார் அக்கௌண்ட் அப்படின்னு, ஃபார் அக்கௌண்ட்டுன்றது இது இந்த இடத்த அவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ண வராங்க அப்படின்னா, மினிமம் அமௌண்ட்டுனாவே, அதாவது 100 வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுனா மினிமம், அவங்க வந்து இந்த இடத்தோடனே மினிமம்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இந்த இடத்த வந்து நிறைய பேர் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஹோஸ்டிங் டொமைன் பொறுத்த வரைக்கும் நம்மளால் 100 வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது நமக்கு இந்த இடத்த புரியுது. அது என்ன 100 வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும், ஒரு பிகினராக வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். அதாவது நண்பா, உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது நம்மக்கிட்ட ஒரு 100 GB ஸ்பேஸ் இருக்குது, நம்ம காசு கொடுத்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம். இந்த என்னது ஹோஸ்டிங் வந்து நமக்கு மாதத்துக்கு வந்து ரூ. 129 பே பண்ணிவிட்டு நான் பண்ண போகிறோம். 100 GB நமக்கான இடத்த ஸ்பேஸ் வந்து ஆன்லைனில் வாங்குகிறோம், ஓகேங்களா. ஸோ அது நம்மளுடைய லேண்டுன்னு கணக்கில் எடுத்துக்குங்க. ஸோ லேண்டுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். அந்த பேர் என்ன, டொமைன், ஓகேங்களா. பேர் அது .com இருக்கலாம், .in இருக்கலாம், .org இருக்கலாம், .xyz இருக்கலாம். மோர் தென் இன்டர்நேஷ்னல் டொமைன் எது வந்தாலும் சரி, அல்லது கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைனை எது வந்தாலும் சரி, இல்லை ஷாப் ரிலவெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை லைவ், இது போல் டொமைனில் எது வேணா இருக்கட்டுமே, சரிங்களா. நமக்கு அது முக்கியம் இல்லை. ஸோ ஏதோ ஒரு பேர், அதுக்கு தான் டொமைன்னு நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம், சரிங்களா. சரி, இந்த ஹோஸ்டிங்கில் அதாவது ரூ. 129 ஃபார் மந்த் இருக்கு இல்லையா, இந்த பேக்கேஜில் பார்த்தோம்னா நமக்கு 100 வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ரூ. 69 பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெப்சைட் தான் இருக்குது, சரிங்களா. சரி, நம்ம வந்து 100 வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது உண்மைக்குமே 100 வெப்சைட் ஹோஸ்ட் பண்ண முடியுமா, நம்மளால் ரன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுதான் நண்பா முடியாது. என்ன ப்ரோ, இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்களே 100 வெப்சைட்னு போட்டிருக்காங்களே அப்படின்னா, அது என்ன ப்ரோ காரணம்னா நண்பா, நமக்கு 100 GB ஸ்பேஸ் கிடைக்குதுல்ல, அதில் நம்ம 100 டொமைன் வாங்கலாம். அதாவது ஒரு டைம் ஹோஸ்டிங்கர் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா 100 டொமைன் மட்டும் வாங்கினா போதும். ஒரு டைம் ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறதுக்கு இப்போ ரூ. 129 இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து செக் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 3500 சில்லரை வரும்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் பண்ணி பார்த்தா 3100 கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறேன். செக் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே லாகின் டீட்டெயில்ஸ் கேட்கும், கூகுள் அக்கௌண்ட்டு, அதுபோல் லாகின் கேட்கும். லாகின் பண்ணால் தான் நம்மளால் செக் அவுட் பண்ணிக்க முடியும், தெரியுங்களா.
சரிங்களா? இப்போது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இது கொடுத்துட்டோம் நம்ம அப்படின்னா நம்ம டேரெக்டாக கூகுள் அக்கௌண்ட் கொடுக்குறது என்றைக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செப்பரேட்டாக மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து கிரியேட் பண்ண வேண்டாம். கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து எப்பவுமே லாகின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பே பண்ணுறதுக்கு பேபால், தென் பேடிஎம், நெட் பேங்கிங் இது போல் ட்ரான்சாக்ஷனுக்கு நிறைய இருக்கும். நான் வந்து லாகின் பண்ணாமல் இருக்கிறதால என்னால் செக் அவுட் பண்ண முடியல. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அதை செக் அவுட் லிஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ரூ. 125 கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு ரூ. 3150 சில்லற ஆவரேஜ் பண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? தென் நம்ம கூப்பன் கோட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதெல்லாம் ஒரு ரூ. 100 வரைக்கும் லெஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி, அதை விட்டுருங்க. இப்போ இந்த 100 ஜிபி, அது என்ன 100 ஜிபி அப்படின்னு சொல்லி கேட்குறவனுக்கு, ஒரு வேர்ட்ப்ரெஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மினிமமாக எம்பி எவ்வளோ தெரியுமா எடுத்துக்கும்? 55 எம்பதுலேருந்து 60 எம்பி எடுத்துக்கணும்னா வச்சுங்களேன். இப்போது ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு 50 எம்பி ஆவரேஜ் பண்ணி எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போது இது போல் 100 வெப்சைட்டுக்கு வேர்ட்ப்ரெஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ 100 வெப்சைட்டுக்கு நம்ம வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது எவ்வளோ நமக்கு எம்பி போகும் அப்படின்றதுக்கான கணக்கு இருக்குது. அப்போது ஒரு வெப்சைட்டுக்கு 50 எம்பி அப்படின்னா 10 வெப்சைட்டுக்கு எவ்வளோ ஆச்சு? 500 எம்பி ஆகிடுச்சு. அப்போது 20 வெப்சைட்டுக்கு எவ்வளோ ஆகிடுச்சு? 1000 எம்பி ஆகிடுச்சு. கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ 20 வெப்சைட்டுக்கே 1 ஜிபி போயிடுச்சு. அப்போது அந்தாண்ட இன்னும் இருக்குது அப்படின்னும் போது கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ப்ரோ அப்படி பார்த்தா கூட நமக்கு ஓவராலாகவே ஒரு 10 ஜிபி கணக்கு தானே ப்ரோ வரும். அப்படி பார்த்தா கூட நமக்கு 100 ஜிபி ஸ்பேஸ் இருக்கே, நம்மளால் 100 வெப்சைட் ஹோஸ்ட் பண்ண முடியுமே ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அங்கே தான் நண்பா ட்விஸ்ட் இருக்குது. இவனா நல்லா பாருங்கள், த மினிமம் அமௌண்ட் ஆஃப் த வெப்சைட் அலோடு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு வெப்சைட் நம்ம இன்ஸ்டால், அதாவது ஒரு டொமைன் ஹோஸ்டிங் வாங்கியாச்சு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3500 பே பண்ணி 1 இயர்க்கான ஹோஸ்டிங் பிளான் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் மேனேஜ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனோடனே என்ன பண்ண போகிறோம், நம்ம டொமைன் செலக்ட் பண்ணிவிட்டு வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா மினிமமாக அதிலே 55லேருந்து 60 எம்பி ஆகிடும். தென் கரண்ட் வெர்ஷன் நம்மளுடைய பிஹெச்பி அதனுடைய கான்ஃபிகரேஷன் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம் போது அதில் சம் எம்பி வந்து வரும். அது இல்லாமல் இது வந்து உள்ளே வந்து தீம்ஸ் வந்து இன்பில்டாக வந்து ஆல்ரெடி ஒரு டெமோ தீம்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து தான் வந்து நமக்கு ஒரு 60லேருந்து ஒரு 70 எம்பி கிட்டத்தட்ட வரும். ஓகேங்களா? இது வந்து மினிமமாக. ஓகேங்களா? ஒரு ஃப்ரெஷ்ஷான சைடில் இப்படி இருக்கும், நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போது நம்ம வந்து நமக்கு பிடிச்ச தீம்ஸ் வந்து போட போகிறோம். ஓகேங்களா? தீம்ஸ் போடுறது மூலிமா நமக்கு வந்து எம்பி இன்க்ரீஸ் ஆகிடுமானா ஷோர் நண்பா, 100% இன்க்ரீஸ் ஆகும். ஒரு தீமுடைய சைஸ் என்னவோ கம்மியாக தான் இருக்கும். ஒரு மிஞ்சி போனால் ஒரு 550 கேபி இது போல் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுற தீம்ஸ் வந்து ஜென்ரேட் ப்ளஸ்னால் வந்து அது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஒரு 45 கேபி இது போல் தான் இருக்கும். தீம்ஸோடைய சைஸ் கம்மி தான். ஆனால் அது பின்னாடி அந்த தீம்ஸுக்குன்னு யூஸ் பண்ணக்கூடிய பிளகின், தென் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எலமெண்டர் அந்த நம்ம சைட்டில் வந்து எடிட் பண்ணுறதுக்கான ப்ளகின்ஸ் இருக்குது இல்லையா, உங்களுக்கு இப்படி சொன்னால் தான் புரியும். அந்த ப்ளகின்ஸோடைய எம்பின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நமக்கு வந்து அதிகமான எம்பி வந்து சாப்பிட்றோம். ஓகேங்களா? அப்படின்னும் போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ப்ளகின் ஒரு எலமெண்டர் போடுவோம். தென் நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான எடிட் பண்ணுறதுக்கான ப்ளகின்ஸ் போடுவோம். அது இல்லாமல் கூகுளோடைய சர்ச் ரிசல்ட் பக்கத்துக்கு கூகுள் சைடு கிட்ட போடுவோம், செக்யூரிட்டிக்கு போடுவோம், பேக்கப் எடுக்கிறதுக்கு ப்ளகின் போடுவோம். தென் கஸ்டமைஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ளகின் போடுவோம். டைமர் தேவைன்னா அதுக்கான, அதாவது ஒவ்வொருடைய யூசர்ஸோடைய ரெக்குவயர்மெண்ட்டு பொறுத்து நம்ம வந்து ஏகப்பட்ட ப்ளகின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். மோர் தென் மினிமமாக ஒவ்வொரு யூசருமே வந்து 20லேருந்து 25 ப்ளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. கரெக்டாக? இது வந்து யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் நம்ம ப்ளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னும் போது ஆவரேஜாக நமக்கு வந்து குறைஞ்சபட்சம், ஓகேங்களா, எப்படி மினிமமாக சொல்கிறேன், நம்ம ஒரே ஆர்டிக்கல் கூட பப்ளிஷ் பண்ணலை, ஒரே பேஜஸ் கூட க்ரியேட் பண்ணலை, இதுக்கே வந்து நமக்கு எவ்வளோ தெரியுமா வந்துடும், 250 எம்பியிலேருந்து 300 எம்பி வந்துடும். நம்ம ஒரு வெப்சைட்டு பேக்கப் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஸ்பேஸில் அவ்வளோ ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு 150 ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஓகேவா? தென் ஒரு பேஜஸில் வந்து எப்படியா இருந்தாலும் ஹோம் பேஜ் கம்பல்சரி இருக்கும். அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், தென் டிஸ்க்ளைமர், இது போல் அது ஒரு 5லேருந்து 6 பேஜஸ் க்ரியேட் பண்ணுவோம். தென் ஒரு சிலர் வந்து ஆர்டிக்கல், அதாவது போஸ்ட்டாக போட மாட்டாங்க, பேஜஸாக போட்டு வந்து பேஜஸ் வந்து ரேங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக அது ஒரு சிலர் வந்து ட்ரிக்காக வேலை செய்வாங்க. இது வந்து பிளாக் ஹார்ட் எஸ்இஓக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ இது போல் வந்து ஆர்டிகல்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சிலர், அதாவது இந்த போல் மெத்தட்ஸில் ஒர்க் பண்ணி ஆர்டிகல்ஸ் ஒரு 100லேருந்து 150 ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது அந்த வெப்சைட்டு மினிமமாக எவ்வளோ தெரியுமா இருக்கும், ஒரு பேக்கப் எடுத்திங்க அப்படின்னா 600 எம்பிலேருந்து மினிமமாக 1 ஜிபி வந்துடும் ஒரு வெப்சைட்டுக்கே.
அப்படின்னும்போது நம்மளால் எப்படி 100 வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும்? அதாவது இது வந்து பேருக்கு வந்து சொல்லிட்டா உண்மைக்குமே ஒரு வெப்சைட் நம்ம வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அந்த வெறும் இருக்கிற பிளகின்லேயே நம்ம வேலை செஞ்சிடறோமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஏதோ ஒரு ரீசனுக்காக 10 பிளகினாச்சும் நம்ம கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். அப்படின்னும் போது நம்மளால் 100 வெப்சைட் ஹோஸ்ட் பண்ண முடியுமானா முடியாது. இதுதான் இதனுடைய கான்செப்ட். த மினிமம் அமௌண்ட் ஆஃப் த வெப்சைட் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு அவன் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டான். அதாவது ஒரு 20 வெப்சைட்டு நம்மளால் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். மிஞ்சி போனால் ஒரு 50 வெப்சைட் பண்ணலாம். அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய 100 ஜிபிக்கான ஸ்பேஸ் வந்து ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? ஓப்பனாக சொல்கிறேன் நண்பா, ஒழுங்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னாலே 5 வெப்சைட்டுக்கு மேலே நம்மளால் ஹோஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு மினிமம் 1000 ஆர்டிகிளுக்கு மேலே கிராஸ் ஆகுதுனாலவே நம்மளுக்கான 100 ஜிபி ஸ்பேஸில் ஆவரேஜாக 75% மேலே ஃபில் ஆகி போயிடும். ஓகேங்களா? என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இருக்கிற 100 ஜிபி வந்து ஏன் எதுக்குன்றது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். தென் ஓரளவுக்கு கிளாரிட்டியுமே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் வேர்ட்ப்ரெஸ். அதாவது இது என்னென்னா சிங்கிள் கிளிக்கில் நம்மளால் வந்து வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுன்றது தான் அவங்க வந்து ஈஸியாக இந்த இடத்த வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது சிங்கிள் கிளிக்னா வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஆட்டோ இன்ஸ்டாலர் வந்து இருக்கும். நம்ம வந்து வேர்ட்ப்ரெஸ் நம்ம செட்டப் பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதில் கேட்குற ஆப்ஷன் வந்து இன்பில்டாகவே இருக்கும். ஏஐ மூலிமா நீங்கள் வெப்சைட் பில்ட் பண்ணுறீங்களா இல்லை நாமளாக மேனுவலாக பண்ணுறான்னு பார்த்தா சிம்பிளாக ஓகேங்களா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தென் வேர்ட்ப்ரெஸ் வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கு வந்து தெரிய லைட் ஸ்பீடு வந்துன்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் வந்து இன்பில்டாகவே ஒரு ப்ரீமியம் பிளகின் வேர்ட்ப்ரெஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு சில தீம்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணும். எல்லா தீம்ஸ்க்கும் வந்து அதை சப்போர்ட் பண்ணாத. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் யூஸ் பண்ணேன்னா அந்த தீம்ஸ்க்கு வந்து அந்த பிளகின் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். அதே வந்து நியூஸ் பேப்பர் தீம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு நியூஸ் பேப்பர் 12க்கு மேலே எடிஷன்ஸ், அதாவது நியூஸ் பேப்பர் 12னால் அதில் ஏகப்பட்ட எடிஷன்ஸ் வந்துடுச்சு. 12.6.6 அந்த போல். நான் யூஸ் பண்ணுறது நியூஸ் பேப்பர் 12மே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளகின் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஓகேங்களா? தென் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வராத இருக்கிறதுக்குமே இந்த பிளகின் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். இது ஹோஸ்டிங் கம்பெனியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது வேணும்னா வச்சுக்கலாம், தேவைன்னா டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு டிலீட்டும் பண்ணிக்கலாம். சம்டைம் தேவை அப்படின்னா நம்ம ஹோஸ்டிங் நம்மளுடைய சைட்டில் வந்து அங்கே இருந்து கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து சிங்கிள் கிளிக்கில் நம்ம வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஆன் தி வே நமக்கு வந்து செக்யூரிட்டிக்காக லைவ் ஸ்பீட் கேப்சா இந்த பிளகினுமே நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் ரெண்டாவது மென்ஷன் பண்ணியிருக்கு. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா 100 ஜிபி எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ். ஓகேங்களா? இது வந்து ஃபார் மந்த்துக்கு ₹129 நம்ம ரெண்ட்டு பே பண்ணுற மாரி பே பண்ணி தான் ஃபார் 1 இயருக்கு நம்ம வந்து வாங்குகிறோம். ஸோ இந்த 1 இயரில் நம்ம வந்து எக்ஸாக்டாக நம்ம வெப்சைட்டுக்கு போதுன்ற அளவு டைம் ஒதுக்கி நம்ம வெப்சைட்டுக்கு வந்து வேலை செஞ்சுடணும். 1 இயர் கழிதோ அதாவது பார்த்துருக்கும் போதே ஃபாஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா? ஒரு பிகினராக பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும். பார்த்துருக்கும் போதே இந்த 1 இயர் போயிடும். அடுத்த இயர் வந்து மறுபடியும் நம்ம ரினியூவல் பண்ணுறதா இருக்கும். வாங்கும் போது ₹3500 வாங்கியிருப்பீங்க. ஆனால் ரினியூவல் அப்போது ஹோஸ்டிங்க்கு தனியாக ரினியூவல் பண்ணணும், டொமைனுக்கு தனியாக ரினியூவல் பண்ணணும். ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ₹6000 ரினியூவலுக்கே வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், நமக்கு வந்து ஆவரேஜாக நமக்கு வந்து இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஹோஸ்டிங் வெப்சைட் பில்டர்னு போட்டிருக்கல, இதுதான் அந்த ஏஐ வெப்சைட் நான் சொல்லிட்டு ஸ்டார்டிங்காக சொன்னேன்ல, அதுதான் நண்பா, வேறு எதுவும் இல்லைங்க. இதை ஹோஸ்டிங்னு பார்த்தாச்சுன்னா இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ரொம்ப சிங்கிள் கிளிக்கில் ஏஐ வந்து நம்ம ஏஐக்கான நம்ம என்ன நமக்கு எது போல் தேவையோ அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஈஸியாக பில்டு பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? இதுதான். தென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ரீ டொமைன் கிட்டத்தட்ட அது வந்து ஃப்ரீ டொமைன்னா வச்சுக்கலாம், அது .com இருக்கலாம், .netஆக இருக்கலாம், .ohஆ இருக்கலாம், .xyz மோர் எந்த டொமைனாக இருந்தாலும் சரி ஃப்ரீயாக நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும். டொமைனுடைய ரேட் வந்து பார்த்தாச்சுன்னா ₹749 வேல்யூ. ஓகேங்களா? அதை வந்து ₹1000 டொமைனாக இருந்தாலுமே இந்த இடத்த நம்ம ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்க முடியும், டொமைன் அவைலபிளில் இருந்தால். ஓகேங்களா? அவைலபிளில் இருக்கணும். ஆல்ரெடி ஒருத்தர் வாங்கிட்டாங்க, அந்த டொமைன் வந்து ஒரு ₹60,000 இல்லை ₹1,00,000 அந்த டொமைன் வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக கிளைம் பண்ண முடியுமான்னு சொல்லி போட்டிங்கன்னா அதெல்லாம் வராது. டொமைன் அவைலபிள் இருக்கணும். அது கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன் இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்நேஷனல் டொமைன் .com .net .org இது போல் இன்டர்நேஷனல் டொமைன் எதுவாக இருந்தாலும் சரி ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அதுதான் சொல்லி வந்திருக்காங்க. ஆனால் இதுவே இந்த பேக்கேஜில் ₹69 பேக்கேஜில் பார்த்தாச்சுன்னா அந்த ஃப்ரீ டொமைன்ன்றத இடத்த மைனஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? டிக் மார்க் இல்லை. ஸோ இந்த ₹69 கொடுத்து ஹோஸ்டிங்கை மட்டும்தான் நம்மளால் வாங்கிக்க முடியும். டொமைனுக்குன்னு நீங்கள் தனியாக காசு கொடுத்து வாங்கணும். இதை பற்றியான சம் டீட்டெயிலான ஒரு வீடியோ வரப்போகிற நாட்களில் வரும். அதை வந்து கம்பேர் பண்ணி காட்டும் போது, ஏன்னா இப்போது ஹோஸ்டிங்கிட்ட இருக்குது, கோட் ஐடி இருக்குது, நேம் சிப்பு நிறைய இருக்குது இல்லையா? அதில் டொமைனும் நம்ம வந்து நம்ம இந்த பிளான் செலக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா நமக்கு ஃப்ரீயாகவே இதில் வந்து டொமைன் கிடச்சிது. அதனால தான் நம்ம இந்த பிளான் உங்களுக்கு வந்து நான் செலக்ட் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு டொமைனுமே கிடச்சிருச்சு. ஏன்னா ஹோஸ்டிங் வந்து டொமைன் ஃப்ரீயாக கிடச்சதால் நம்ம ஈஸியாக வந்து வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி நம்ம சைட்டை வந்து அடுத்து 1 ஹவருக்குள்ளே லைவ் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? சரி, கீழே வந்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக் வெப்சைட் வந்து மைக்ரேஷன், அதாவது
வெப்சைட் வந்து இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும்பா, இது பேருக்கு தான் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீன்னு சொல்லியிருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஃப்ரீன்னு சொல்லியிருக்கலாம். இதில் வந்து என்ன ஒரு பஞ்சாயத்து இருக்குது தெரியுமா? மைக்ரேஷனா என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது. ஆல்ரெடி இதே போல் ஒரு வெப்சைட்டை நம்ம வந்து வச்சுருக்கோம். இதே ஹோஸ்டிங் கம்பெனியில் வச்சுருக்கோம். அந்த வெப்சைட்டுடைய பிளான் வேலிடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம், புதுசாக இது போல் ஒரு ஹோஸ்டிங் வாங்கிட்டு அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் இதுக்கு வந்து அப்படியே காப்பி பண்ணுறது தான் மைக்ரேஷன். ஓகேங்களா, புரியுதுங்களா? இதுதான் ஓகேங்களா. ஆனால் இதில் என்ன தெரியுமா ஆகுது, நம்ம வந்து அந்த மைக்ரேஷன் கொடுக்கும்போது நம்மளுடைய டேட்டாஸ் வந்து ஒரு சில டைமில் கரெக்டாக மைக்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. உண்மையாக சொல்லிடுறேன் ஓகேங்களா, மைக்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. காசு கேட்பாங்க ஓகேங்களா, ஒரு 400 700 வரைக்கும் காசு கேட்பாங்க. கிட்டத்தட்ட 3 மந்த் வரைக்கும் டைம் எடுத்துப்பாங்க ஃபுல் மைக்ரேஷன் ஆக. ஓகேங்களா. தென் ஒரு சில டைமில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, வெறும் யூசர் நேம், அதாவது வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி வெறும் யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும்தான் சென்ட் பண்ணுவாங்க. இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் யாராச்சும் உங்களோட வெப்சைட் வந்து ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு சர்வரில் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை வந்து மைக்ரேட் பண்ணி இதுக்கு மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய டேட்டாஸ் வந்து 1 or 2 டைம்ஸ் நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் பேக்கப் எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஃபைலெல்லாம் பேக்கப் எடுத்துட்டோன்னா மைக்ரேட் பண்ணுறதுல ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. தென் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும் போது ஃப்ரெஷராக தான் இருப்பீங்க. பிளானுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த மைக்ரேஷன்றது உங்களுக்கு தேவைப்படாது பிகினர் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. சரி, தென் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேயே வந்து கீழே பாருங்கள், உங்களுக்கு கிட்டத்தட்ட இங்கே பார்த்தாச்சுன்னா, ஐயோ டொமைன் கிளிக் பண்ணிட்டேன்னா, ஃப்ரீ இமெயில். அதாவது ஃப்ரீ இமெயில் அப்படின்னா, நம்ம ஒரு பேர், என்னோடய வெப்சைட் நேம் வந்து mrfool.com. உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ வரைக்கும் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். mrfool.com வந்து நம்ம ஃபார் மந்த்துக்கு $1500 வரைக்கும் கூகுள் ஆட்சன்ஸ் ஏர்ன் பண்ணி நம்ம லைஃப் ப்ரூஃப் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி ரேஞ்சு போய்ட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த வெப்சைட் பேர்லேயே ஒரு மெயில் ஐடி எனக்கு வேணும். நம்ம எப்படி கூகுளில் போய்ட்டு நமக்கு பிடிச்ச மாரி பேரெலாம் போட்டு டேட்டா பற்றிலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மெயில் ஐடிலாம் க்ரியேட் பண்ணுறோம். ஆனால் முடியும் போது என்ன ஆகுது, @gmail.com கடைசியாக முடியுதுங்களா. அதுபோல் தான் இங்கே வந்து மெயில் ஐடி எப்படி தெரியுமா க்ளைம் ஆகும். இப்போது என்னோடய வெப்சைட் நேம் வந்து mrfool.com இருக்குன்னா, முன்னாடி வந்து நான் என்ன பேர் வேணால் என்னால் வச்சுக்க முடியும். ஓகேங்களா. mrfool.com முன்னாடி ராஜ்குமார் SEO சர்வீஸ் @mrfool.com இப்படி கான்செப்ட் புரியுதுங்களா. இப்போ ராஜ்குமார் SEO ஸ்பெஷலிஸ்ட் @mrfool.com. இப்போது அப்படி இல்லைன்னா வேறு என்ன பேர், ஹாய் கைஸ் ஐம் ராஜ்குமார், நீ எந்த பேர் வேணால் நீ வந்து ஷார்ட்டாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது, லென்த்தாக வைக்கணும் அவசியம் கிடையாது சார். ஓகேங்களா. ராஜ்குமார் ஃப்ரீலான்சர் இப்படி என் நேம் போட்டு கூட @mrfool.com இது போல் உங்களுக்கு உங்களோட டொமைன் பேர் டில் எண்டில் முடியும். முன்னாடி நீங்கள் எந்த பேர் வேணால் போட்டுக்கலாம். இதுதான் 100 மெயில் ஐடி வரைக்கும் இந்த க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 GB ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். 1 GBயில் வந்து உங்களால் ஃபைல்ஸ் ஏதாவது ஒரு மெயில் வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மெயிலுக்கான அந்த அளவுக்கு MP வந்து போகாதுன்றது இல்லையா. ஸோ 1 GBக்கான நமக்கு ஸ்பேஸ் மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் 1 இயருக்கு மட்டும்தான் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 இயர் இந்த பிளான் வாங்குறது வந்து அந்த 1 இயருக்கு மட்டும்தான். இந்த பிளான் எக்ஸ்பிரி ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் மெயிலை நம்ம எவ்வளோ க்ரியேட் பண்ணியிருந்தாலுமே அந்த பிளானுமே எக்ஸ்பிரி ஆகிடும். ஸோ மொதல் 1 இயருக்கு மட்டும்தான் நம்மளால் ஃப்ரீயாக இந்த இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய நம்ம பிராண்டுக்காக க்ரியேட் பண்ணக்கூடிய மெயில் ஐடியுமே இயருக்கு ஒன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணுறா போல் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது வந்து தனி கேட்டகரி. அது வந்து உங்களுக்கு அதை பற்றி தனியாகவே வீடியோ போடுறேன். மொதல் 1 இயருக்கு மட்டும் நம்மளால் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெடு எஸ்எஸ்எல்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, SSL கான்ஃபிகரேஷன் அப்படின்றது ஹோஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஃபார் சிங்கிள் கிளிக்கில் நம்மளால் வந்து SSL வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். தென் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற போல தான் இருக்கும் எஸ்எஸ்எல்னால் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா அப்படியே மேலே போகலாமா, இந்த hostinger.in இருக்குல்ல, இப்போது அதை நம்ம பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே HTTPS // போட்டு www போட்டு ஆரம்பிச்சிருக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள் HTTPS ஓகேங்களா. இதுதான் நம்ம SSLன்னு சொல்லுவோம், SSL கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா. இதில் வந்து HTTP S இல்லாமல் வெறும் P மட்டும் இருக்குது அப்படின்னா அது போல் இருக்கக்கூடிய எந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போனாலுமே நாட் செக்யூர்னு வரும். ஓகேங்களா. HTTPS
பிஎஸ் அந்த எஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த எஸ் வந்து ஆட் ஆகணும். எஸ் இருக்குன்னா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த வெப்சைட் வந்து செக்யூரான வெப்சைட்ன்றதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த வெப்சைட்டில் ஒன்றா போய் பாருங்கள், லாக் போட்டிருக்கோம், ஒரு பூட்டு மாதிரி போட்டுட்டு HTTPSன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அதுவே ஒரு சில வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலே போன உடனே என்ன ஆகும், நாட் செக்யூர்னு வரும். ஸோ அதுபோல் வெப்சைட்டுக்கெலாம் வந்து எஸ்எஸ்எல் ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்காங்க, அது இன்செக்யூரான வெப்சைட்டாக இருக்குது. HTTPS வந்து அந்த எஸ் இல்லாமல் இருக்கிறதால, அதாவது எஸ்எஸ்எல் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா எஸ் இருக்கும், எஸ்எஸ்எல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட் செக்யூராக இல்லை அப்படின்னா அது வந்து வெறும் டி மட்டும் தான் இருக்கும். சாரி, ஓகேங்களா, அது HTTP இருக்கு இல்லையா, அந்த பி அதோட மட்டும் தான் இருக்கும், அந்த எஸ்ன்றது ஒன்று இருக்காது. கான்செப்ட் புரியுதுங்களா? புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? தென் இங்கே வந்து அன்லிமிட்டட் எஸ்எஸ்எல் மென்ஷன் பண்ணியிருக்குது. என்ன அப்படின்னா நம்ம இந்த ஹோஸ்டிங்கர் பிளான் எடுத்தாலும் சரி, ஓகேங்களா, நம்ம இந்த பிளான் எடுக்கிறோம் அப்படின்னும் போது ஒன் டைம் நீங்கள் டொமைன் வாங்கிட்டீங்கன்னா சரி, ஓகேங்களா, ஏன்னா நம்ம வந்து ஃபார் இயருக்கு ஒன் டைம் வந்து எந்த டொமைன் இருந்தாலும் நம்ம ரினியூவல் பண்ண போகிறோம், இல்லைனா வாங்கும் போதே 3 வருஷமோ இல்லை 5 வருஷமோ வாங்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ எந்த டொமைன் வாங்கி நம்ம இதில் ஹோஸ்ட் பண்ணாலுமே அந்த எஸ்எஸ்எல்ன்றது நம்மளால் ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. தென் வீக்லி பேக்கப்னா என்ன அப்படின்னா, இப்போது நம்ம பிகினர் பொறுத்த வரைக்கும் ஆர்வக்குள்ளாரில் நிறைய பண்ணுவாங்க, ஓகேங்களா. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இங்கே பிகினர் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, பிளாகர்ன்ற அந்த அக்கௌண்ட்டில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். கம்பல்சரி பிளாகர்ன்ற அந்த அக்கௌண்ட்டில் தான் நம்ம வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் ஸ்டார்டிங்கில். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேர்ட்ப்ரெஸ்க்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமல் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு உடனே கிளாசிக் எடிட்டர் அது போலன்னு சொல்லிட்டு கண்ணாமுன்னான்னு ஏன் இப்போ நான் ஒரு பிளகின் சொல்கிறேன்னா அதை இன்ஸ்டால் பண்ணுறது, அதே போல் மற்றவங்க ஏதாவது ஒரு பிளகின் சொல்கிறாங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணுறது, மற்றவங்க என்ன தீம்ஸ் சொல்லுவான்னு சொல்லிட்டு கண்ணாமுன்னான்னு வந்தது போனதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனில் எந்தெந்த கேம் இறக்கி விளையாட முடியுமோ அது போல் ஒரு வேர்ட்ப்ரெஸ் அக்கௌண்ட்டில் கண்ணாமுன்னான்னு இறக்கி போட்டு சைட்டே ரணகலம் பண்ணி கொலை பண்ண வச்சுருவாங்க, ஓகேங்களா. ஸோ அது போலலாம் ஒரு மிஸ்டேக் ஆகிடக்கூடாது, ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஒரு ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், பார்த்து சைட்டை வந்து நீட்டாக நேவிகேஷன் பண்ணுற அளவுக்கு கூகுள் சர்ச் கன்சோலை கனெக்ட் பண்ணி கூகுள் டொமைனில் நம்ம ப்ராப்பராக எல்லாமே கூகுள் சர்ச் இன்ஜினில் வர அளவுக்கு லைவ் கொண்டு வந்து வச்சுருப்பீங்க. ஒரு பிகினர்கிட்ட அந்த வெப்சைட் தெரியாமல் அவங்ககிட்ட ஒரு லாகின் ஆக்சஸ் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சைட்டை வந்து கொலை பண்ணி வச்சுருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதை வந்து சைட்டு அதாவது நாம் வந்து பேக்கப் பிளகின் என்ன தான் பார்த்து போட்டு வச்சுருந்தாலுமே ஒரு சில டைமில் அதுவுமே மக்கர் பண்ணி விட்டுரும், ஓகேங்களா. ஏன்னா நம்ம மோதன் எல்லாமே ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணுவோம், காசு கொடுத்து யார் வாங்குறா, யாருமே வாங்குறது இல்லையா. ஸோ அதுபோல் என்னைக்காச்சும் தெரிஞ்சோ தெரியாமல் சைட் வந்து கிராஷ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ஹோஸ்டிங்கரில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைட் வந்து பேக்கப் எடுப்பாங்க, ஓகேங்களா. வாரத்துக்கு வந்து மினிமமாக 3லேருந்து 4 டைம் வந்து நமக்கு வந்து பேக்கப் வந்து கம்பல்சரி வந்து இங்கே வந்து கிடச்சிரும், ஓகேங்களா. ஸோ அதில் நம்மளால் வந்து இங்கே ஹோஸ்டிங் கம்பெனியை வந்து பேக்கப் எடுத்துக்கிறதால நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அன்றைக்கி கரண்ட் டேட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் இருக்குமானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எனக்கு தெரியாது, ஓகே. அதாவது எனக்கு தெரியாதுன்றதில் அது இருக்காது, அதான் உண்மை, ஓகேங்களா. இப்போ வாரத்துக்கு ஒரு 3 டைம் பேக்கப்னா இப்போது நேற்றுக்கு ஒரு ஓகே எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு டேட் இன்றைக்கி ஒன்றுனா வச்சுங்களேன், இன்றைக்கி தான் சைடு கிராஷ் ஆகி போயிடுச்சு, சைட்டே வந்து லைவில் 404 எரர் அடிக்குது, 301 எரர் அடிக்குது, இல்லை சைட் வந்து லோட் ஆகுது, பாதி ஸ்க்ரீன் வருது பாதி வராத மாரி இருக்குது, மொபைலுக்கு ஒரு மாதிரி வருது, இல்லை டெஸ்க்டாப்புக்கு ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு சைட் வந்து ரன்னகலாம் பண்ணி ஆயிடுச்சு அப்படின்னும் போது அப்போ ஹோஸ்டிங்கில் போய் நம்ம வந்து பேக்கப் வந்து ரீஸ்டோர் பண்ணும் போது என்ன ஆகுனா ஒரு 1 or 2 days பின்னாடி தான் இருக்கும் அதனுடைய டேட். இன்றைக்கி ரேஞ்சுக்கு பேக்கப் இருக்குன்னா இன்றைக்கி ஆல்ரெடி சைடு கிராஷ் ஆகி போயிருக்கு, அந்த பேக்கப் எடுத்து தானே எடுக்கலாம்ல. ஸோ ஒரு 2 days பேக்கில் இருக்கக்கூடிய பேக்கப் எடுத்து நம்ம ரீஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகுனா சைட் வந்து பழையபடியே நமக்கு லைவ் கொண்டு வந்துடலாம். நம்ம போட்டிருக்கிற தீம்ஸ் பிளகின்ஸ் மோதன் எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு வந்து அப்படியே கிடச்சிரும், புரியுதுங்களா. தென் அதுதான் வீக்லி பேக்கப்ஸ். தென் காமர்ஸ் வெப்சைட்டுங்க, நிறைய பேர் வந்து இந்த அமேசான் வெப்சைட் மாதிரி வேணும், எனக்கு ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் மாதிரி வேணும், இல்லை நான் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறேன், ஹோட்டல்ஸ் வச்சுருக்கேன், தென் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அது போல் வெப்சைட்லாம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து காமர்ஸ் வெப்சைட் வந்து நம்ம பில்டு பண்ணிக்கலாம், ஓகேங்களா. தென் அது வந்து ஃப்ரீ சிஇடிஎன், அதாவது சிடிஎன்னா இது வந்து அட்வான்ஸ் லெவல். உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா இதெல்லாம் வந்து ஒரு ப்ளகின் மாதிரி ரியாக்ட் ஆகும் நண்பா. உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல்லாம் வந்து இதில் சொன்னால் கம்பல்சரி உங்களுக்கு புரியாது, ஓகேங்களா. அதனால அதில் வந்து நான் எதுவும் சொல்ல விரும்பலை. இது வந்து எப்படி சொல்கிறதுனா பிஹெச்பி கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபைல் மேனேஜரில். இதெல்லாம் வந்து சிடிஎன்எஸில் போய் அட்வான்ஸ் லெவல் ஒரு சில ஆப்ஷன்லாம் எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கெலாம் வந்து இது வந்து இதுக்குள்ளே இன்பில்ட் ஆகலை, ஓகேங்களா. வேறு ஒன்றும் கிடையாது. தென்
இதில் மல்டிபிள் ஐபி அட்ரஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா இதில் இருக்கிறது இதில் இருக்காது, இதில் இருக்கிறது. அதாவது பிளான் அப்டேட் ஆகும்போது ஒன்று போனால் ஒன்று வரும். கான்செப்ட் புரியுதுங்களா? அதுபோல தான். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. ஒரு பிகினர் ஸ்டேஜில் அதெல்லாம் எதுவும் தேவைப்படாது. ஓகேங்களா? தென் அதுக்கு கீழே மேனேஜ் வேர்ட்ப்ரெஸ் பார்த்தாச்சுன்னா இதில் மோர் தென் டீட்டெயிலாக அவங்களே கொடுத்துட்டான். ஃப்ரீ 1 கிலோ வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷனு, தென் பில்டு அதாவது டெம்ப்ளேட்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா வேர்ட்ப்ரெஸ்க்குள்ளே ஃப்ரீன்னு பார்த்தாச்சுன்னா குப்பை மாதிரி கொட்டே இருக்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 1000 தீம்ஸ்க்கு மேலே இருக்கும். ஓகேங்களா? அதில் நம்ம எது தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். தென் வேர்ட்ப்ரெஸ்க்கு வந்து லைஃப் ஸ்கைடு ப்ளகின் வேர்ட்ப்ரெஸ் செக்யூரிட்டிக்கோ சரி, ஸ்பீடப்புக்கோ சரி ஒரு ப்ளகின் அவங்களே ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக் அப்டேட் பர்ஃபெக்டாக வந்துடும். அதில் எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? தென் மோர் தென் மற்றபடி வேறு எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இதில் வந்து பெருசாக எதுவும் பார்க்குறதுக்கு கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து கீழே இருக்கிறது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் தான் டீட்டெயிலாக சொல்ல வராங்க. ஒரு தீம்ஸ் இருக்குன்னா அந்த தீம்ஸ் எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகுது, நமக்கு என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் உள்ள நம்மளால் கொடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சுருக்காங்க. நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது இது மட்டும் தான். ஏன்னா மற்றது எல்லாமே நமக்கு பெய்ட் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிளானில் ஃபார் மந்த்துக்கு ரூ. 129 இந்த பிளான் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். தென் இதை தாண்டி அட்வான்ஸாக உங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த பிளான் வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அட்வான்ஸ் லெவல் போகும்போது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வந்து அவ்வளோ வேண்டியதில்லை. மாதத்துக்கு ரூ. 700 பே பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களான்னு பார்த்தாச்சுன்னா தெரியாது. தென் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரூ. 129 இந்த பிளான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? தென் இதுலேருந்து எப்படி நம்மளால் ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. தென் அந்த வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறது மூலிமா இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இதனுடைய ரெஃபரல் லிங்க் உங்களுக்கு வந்து கிடச்சிரும் லாகின் பேஜில். அந்த இடத்துல வந்து நீங்கள் ரெஃபரல் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு லாகின் பண்ணிவிட்டு உங்களோட இதுவில் இருந்து ஒன் டைம் எந்த பேக்கேஜ் நீங்கள் அவர் வாங்கினாலுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு $7 விதத்தில் உங்களுக்கு ஒன்று ரிவார்ட்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஒரு $100 வந்துச்சுன்னா நம்மளால் பேங்க் டு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் அதாவது விட்ரால் வச்சுக்கலாம், இல்லை பேபால் மூலிமா விட்ரால் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? தென் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹோஸ்டிங்கில் வந்து இந்த பிளானுடைய டீட்டெயில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், வெப்சைட்டை பில்டு பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு வெப்சைட் ஏதாச்சும் பில்டு பண்ணணும், இல்லை கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வேணும், இல்லை கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கிட்டு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காகவே தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங் சர்வீஸ், டொமைன் அத்தாரிட்டிக்கான சர்வீஸ், டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ், இது போல் A to Z வெப்சைட் சம்மந்தமாக எல்லா சர்வீஸுமே அவைலபிள் இருக்குது. ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். கம்பல்சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். Anyway, thank you for watching. Please subscribe.